வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலில் ஒரு புதிய முயற்சி இது. அதாவது ஒரு பிறந்த குழந்தைக்கு வந்து நம்ம ஒரு மொழியை கற்றுக் கொடுக்கணும்னு நினச்சோம்னா, முதல் எடுத்த உடனே இந்த கிராமர், இலக்கியங்கள் அதெல்லாம் வந்து கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்க மாட்டோம். இந்த மாதிரி வேர்ட்ஸை வந்து ஃபார்ம் பண்ணணும், பேசணும், ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், இல்லை கிராமட்டிக்கலி கரெக்டாக வந்து எப்படி பேசணும் அப்படின்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க மாட்டோம். அந்த குழந்தை பார்த்திங்கன்னா, அதை சுற்றி இருக்கவங்க பேசுகிறத கேட்டு அவங்க என்னென்ன வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க இதை கேட்டே வந்து ஒரு மொழியை ஓரளவுக்கு கற்றுக்கொள்ளும். அதுக்கப்புறமா தான் வந்து அந்த சென்டென்சஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, கிராமட்டிக்கலாக கரெக்டான வார்த்தைகளை எப்படி பயன்படுத்துறது, ப்ரொனவுன்ஸ் எப்படி கரெக்டாக பண்ணுறது, இதெல்லாம் கற்றுக்கும். அதே மாதிரி தான் நம்மளோட முதல் பிளேலிஸ்ட் அது பார்த்திங்கன்னா ப்ரோ இங்கிலீஷ்னு. அதில் நாம் பயன்படுத்துகிற நிறைய கிராமட்டிக்கல் டேர்ம்ஸ், சென்டென்சஸ்லாம் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்குது அப்படின்னு ஒரு சிலர் கமெண்ட்ஸில் தெரிவிச்சிருந்தீங்க. அதை பற்றி கவலையப்படாதீங்க. எல்லாருக்குமான கண்டென்ட் வந்து நம்ம சேனலில் பண்ணணுன்ற ஒரே நோக்கத்தில் தான் வந்து நான் ரெண்டாக வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே போய்கிட்டு இருக்க அந்த ப்ரோ இங்கிலீஷ் டாபிக்ஸ் வந்து கொஞ்சம் அனுபவம் உள்ள இங்கிலீஷ் பேசுகிறவங்களுக்கு வந்து நல்லா பயன்படுதுனாலும், இன்னும் முதல்லேருந்து ஆரம்பத்திலேருந்து நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கிறவங்களா இருந்தால் அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்க வீடியோஸ்லாம் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கான பிளேலிஸ்ட்டு தான் இந்த புதுசாக ஆரம்பிச்சிருக்க பேசிக் இங்கிலீஷ் ஃபார் பிகினர்ஸ். இதில் வந்து நான் சொன்ன உதாரணம், அந்த சின்ன குழந்தைக்கு வந்து கிராமர்லாம் சொல்லிக் கொடுக்காம வந்து அது வந்து எப்படி கற்றுக்கோன்ற மாதிரி இந்த கிராமர் டேர்ம்ஸ், இந்த அட்ஜெக்டிவ்ஸ், ப்ரோனவுன்ஸு, டென்சஸ் இதெல்லாம் பற்றி பேசி உங்களை குழப்பாமல் ஒரு பேசிக்கான இங்கிலீஷ் ஒரு ஃப்ரேம் ஒர்க், அதாவது எப்படி குட்டி குட்டி வார்த்தைகளை சென்டென்சஸை வந்து பேசுகிறது, இந்த மாதிரி கொஞ்சம் பழகிட்டு அதுக்கப்புறமா உங்கள் சென்டென்சஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூ கேன் ரிட்டர்ன் பேக் டு த ப்ரோ இங்கிலீஷ் பிளேலிஸ்ட். அதாவது ஓரளவுக்கு நீங்கள் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து அந்த பிளேலிஸ்ட் போய்ட்டு உங்கள் லேர்னிங் ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பிளேலிஸ்ட்னா வேறு ஒன்றும் இல்லை, ஒரு குரூப் ஆஃப் வீடியோஸ். இப்போது நான் வந்து அந்த ப்ரோ இங்கிலீஷுங்கிற பிளேலிஸ்ட்டில் வழக்கமாக வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டான டாப்பிக்காக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த புதிய பிளேலிஸ்ட் பேசிக் இங்கிலீஷ் ஃபார் பிகினர்ஸ் ஆடியன்ஸ், அதாவது யாருக்கெல்லாம் வந்து இது பயன்படும். ஏன் ஒய் அ நியூ பிளேலிஸ்ட் அப்படின்றது இப்போ தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஹூ இஸ் திஸ் கோர்ஸ் ஃபார், அதுவும் நம்ம பேசியாச்சு. இந்த மாதிரி புதுசாக இங்கிலீஷ் கற்றுக்கிறவங்களுக்காக. ஹவு இஸ் திஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஏ அதர் பிளேலிஸ்ட் ப்ரோ இங்கிலீஷ். அதான் இது ஒன்று தான் வித்தியாசம். அந்த ப்ரோ இங்கிலீஷ் இந்த புதிய பிகினர் கோர்ஸுக்குமான வித்தியாசம் இது மட்டும்தான், வேறு எதுவும் இல்லை. அதனால் வந்து நீங்கள் ஏற்கனவே ப்ரோ இங்கிலீஷ் வீடியோஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இந்த புது பிளேலிஸ்ட் வந்து எனக்கு தேவைப்படாது அப்படின்னு நினைக்க வேண்டாம். எல்லாத்துலேயுமே வந்து நமக்கு லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அப்படி இல்லாட்டி நீங்களே கூட உங்கள் அனுபவத்தை பயன்படுத்தி கண்ட்ரிபியூட் பண்ணலாம். நீங்கள் வந்து உங்களோட வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணலாம் இந்த சேனலில், இல்லை மென்டார் பண்ணலாம். நீங்கள் வந்து யாருக்காச்சும் வந்து பர்சனலாக சொல்லித்தரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் மூலமாகவே நீங்கள் தெரிவிக்கலாம். இல்லை இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் ஆல்சோ டாக் இன் திஸ் சேனல். ஸோ இது வந்து ஒரு கம்பைன்ட் எஃபர்ட் தான். ஏற்கனவே இங்கிலீஷ் கற்றுக்கிட்டவங்க எல்லாரும் சேர்ந்து புதுசாக வரவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது தான். இது வந்து மோனோலாக், அதாவது நான் மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கணுன்ற அவசியம் இல்லை. யார் யாருக்கெல்லாம் அனுபவம் இருக்கோ ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட், ஷேர் யுவர் நாலேஜ். அதுக்கு முன்னாடி ரூல்ஸ். இது வந்து சும்மா பொழுதுபோக்குக்கான வீடியோ கிடையாது. ஸோ இதில் வந்து ஒரு சர்டன் ரூல்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். இது வந்து நம்மளோட ஓன் சக்ஸஸ்க்காக. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், லேர்ன் ஹோல் ஹார்ட்டட்லி, அதாவது மனசார வந்து நம்ம கற்றுக்கணும். இது வந்து ஏனோ தானோ சும்மா பொழுதுபோக்குக்காக ஒரு வீடியோ பார்த்தோம், அடுத்த வீடியோ தேவையில்லை, எனக்கு ஏற்கனவே அதெல்லாம் தெரியும்பா, அந்த மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்து நம்ம முழு மனசோட ஆர்வத்தோட சின்சியராக வந்து கற்றுக்கணும். கற்றுக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, ப்ராக்டிஸ் சின்சியர்லி. நீங்கள் இன்றைக்கி வந்து ஒரு வீடியோ டாபிக் வந்து பார்த்து ஒரு சில விஷயங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணாட்டி ஒரு வாரத்தில் இல்லை 2 வாரத்தில் நீங்கள் கற்றுக்கிட்டது எல்லாமே வந்து மறந்து போயிடும், அதை நம்ம பயன்படுத்தாமல். ஸோ யூ நீட் டு ப்ராக்டிஸ் சின்சியர்லி. அடுத்து பி இன்ட்ராக்டிவ். இப்போ வந்து நான் வந்து வீடியோவில் பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் வந்து இது லைவ் ஸ்ட்ரீம் கிடையாது, அதனால் வீடியோவில் பேச வாய்ப்பு இல்லை, கமெண்ட்லேயும் தெரிவிக்க வாய்ப்பு இல்லை உடனுக்குடன். ஆனால் யூ கேன் பி இன்டராக்டிவ், அதாவது என் கூட இன்டராக்ட் பண்ணலாம், கலந்துரையாடலாம். எப்படி? கமெண்ட்ஸ் மூலயமா. தயவு செய்து உங்களோட பதில்களை, கேள்விகளை, இல்லை ஏதாச்சும் சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. எந்த விதமான தயக்கமும் வேணாம். யாரும் வந்து யாரை பற்றியும் இங்கே வந்து தப்பாக பேச போகிறது கிடையாது, தப்பாக நினச்சிக்க போகிறது கிடையாது. அதனால் ஓப்பனாக வந்து நீங்கள் உங்களோட சந்தேகங்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. பி கான்ஃபிடென்ட் அண்ட் பெர்சிஸ்டன்ட். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. தன்னம்பிக்கை, கான்ஃபிடென்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் இருக்கிறதுலே இந்த லேர்னிங்கில்.
நம்ம ஸ்கூலில் இல்லை வேறு இடங்களில் வந்து ஆங்கிலம் கற்றுக்காம மிஸ் பண்ணதுக்கு முதல் காரணம் கூட இந்த கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் இருக்கலாம். அதாவது யாராச்சும் ஏதாச்சும் கேலி பண்ணிடுவாங்களோ, தப்பாக நினச்சிருவாங்களோ, இல்லை ஆசிரியர்கிட்ட கேட்குறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நினச்சி கூட. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. முதல்ல இந்த மாதிரி கான்ஃபிடென்ஸாக தன்னம்பிக்கையாக வந்து கொஷின்ஸ் கேளுங்க கமெண்ட்டில். நானும் வந்து எல்லா கமெண்ட்ஸுக்கும் வந்து முடிஞ்ச அளவுக்கு உடனுக்குடன் பதில் சொல்ல வந்து ட்ரை பண்ணுறேன். இந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் கூட நீங்கள் வந்து எந்தவித தயக்கமும் இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து இப்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறதுக்கு இல்லை மற்ற யார்கிட்ட பேசுகிறதுக்காச்சும் தயக்கம் இருந்துச்சுன்னா உங்களுக்குள்ளேயே பேசுங்க. உதாரணத்துக்கு நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, இல்லை வீட்டில் சும்மா இன்ஸ்டாகிராம் ஃபீடு சும்மா ஸ்வைப் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதோ, நீங்கள் வந்து புதுசாக பார்க்குற வார்த்தைகள் அந்த மாதிரி வந்து கற்றுக்கிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். உங்களுக்குள்ளே நீங்கள் பேசி ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போது நம்மளை நாமே ட்ரெயின் பண்ணி காட்டி மற்றவங்க எப்படி ட்ரெயின் பண்ண முடியும் சொல்லுங்கள். அதனால் நமக்கு நாமே ஒரு மென்டர் தான். ஸோ லெட்ஸ் ப்ராக்டிஸ் வித் அவர் செல்வ்ஸ். பெர்சிஸ்டன்ஸ், அதாவது விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. அதுதான் பெர்சிஸ்டன்ஸுங்கிறது. வந்து எந்த தடங்கள் வந்தாலும், தடங்கள் வரப்போகிறதில்ல, நமக்கு ஜாலியான ஆன்லைன் செஷன் தான் இது. பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து மற்ற வேலைகள் வந்துருச்சு, இல்லை காலேஜ் அசைன்மெண்ட் வந்துருச்சு, இல்லை வேலையில் ரொம்ப பிஸி ஆகிட்டிங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம், அதுக்கு அடுத்த வாரம் எப்பயாச்சும் கற்றுக்குங்க. ஆனால் கண்டினியூஸாக கற்றுக்கிட்டே இருங்க. நியூ இயருக்கு ஜிம்மில் என்ரோல் பண்ணிவிட்டு அடுத்த மாதத்துலேருந்து போகாத மாதிரி இல்லாமல் இதை வந்து கண்டினியூஸாக கற்றுக்கிட்டால் தான் நம்ம வந்து சக்சீட் ஆக முடியும். லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே, எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதே வந்து நிறைய பேருக்கு ரொம்ப பெரிய கேள்வியாக இருக்குது. ஒன்றுமே இல்லை, இதுதான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிற மெத்தட். அவர் டெய்லி கோல்ஸ் ஆர்: ஃபர்ஸ்ட் திங், லேர்ன் 10 நியூ வேர்ட்ஸ். சராசரியாக ஒரு 5லேருந்து ஒரு 10 புது வார்த்தைகளை நீங்கள் கற்றுக்குங்க. ரொம்ப சிம்பிள். இதுக்காக நீங்கள் வந்து டிக்ஷனரிலாம் எடுத்து பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. நடந்து போய்கிட்டு இருக்கீங்க, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஏதாச்சும் ஒரு புது வார்த்தை தென்படும், அதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஏதாச்சும் புக்ஸில் இல்லை இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வரீங்க, ஏதாச்சும் புது வார்த்தை தென்படும், நோட் பண்ணிக்கங்க. நோட் பண்ணிக்கங்கன்னா நீங்கள் உங்கள் டெக்ஸ்ட் மெசேஜ்லேயே வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது அடுத்து, யூஸ் தோஸ் வேர்ட்ஸ் இன் யோர் ரியல் லைஃப். நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்ட அந்த 10 வார்த்தைகளை வந்து உங்களோட ப்ராக்டிக்கல் லைஃப்பில் பயன்படுத்தி பாருங்கள். அதுக்காக வந்து நீங்கள் பெரிய பெரிய சென்டென்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரொம்பவே சிம்பிளான வேலை. ஃபார்ம் 2 word sentences and let me know in the comments. 2 வார்த்தைகளை வச்சு ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு, ஐ வாக், நான் நடக்கிறேன். ஐ ஒர்க், நான் வேலை செய்கிறேன். ஐ ரன், நான் ஓடுகிறேன். இந்த மாதிரி கிராமட்டிக்கல் எரர்ஸ் வந்தாலும் பிரச்சனை கிடையாது, இலக்கண பிழைகள் வந்தாலும் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க. இல்லை உங்களுக்கு கமெண்ட்டில் தெரிவிக்க கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா உங்களுக்குள்ளே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த 3 விஷயங்களை மட்டும் இன்னிலிருந்து ஆரம்பிங்க. 10 புது வார்த்தைகள் உங்களோட ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நீங்கள் வந்து உபயோகப்படுத்தி பாருங்கள். உங்களுக்குள்ளே சொல்லி பாருங்கள். சென்டென்ஸ் ஃபார்மேஷன், 2 வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு சென்டென்ஸ். இப்போது வந்து ஐ ஸ்பீக், நான் பேசுகிறேன், அதுவே ஒரு சென்டென்ஸ் தான். அந்த மாதிரி சின்ன சின்ன சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணி எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க. இல்லாட்டி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த 3 செய்து முடிச்சுட்டு சொல்லுங்கள். அடுத்து வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாஸோட அடுத்த எபிசோடில் சந்திப்போம் நாம். அண்ட் தேங்க்யூ. அடுத்த எபிசோட் 2வது எபிசோடில் கூடிய விரைவில் சந்திப்போம். நன்றி.